சட்டசபையில நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆதரவு இருக்கு, ஆதரவு இல்ல சொல்லிட்டு அமைதியா போயிருக்க வேண்டியதானே. உங்களை கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம் எப்பயும் போல பொய்யா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே. நமக்கு எலெக்ஷனை பத்தி கிளாஸ் எடுக்கிறாரா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு. யாரு? திரு மு.க. ஸ்டாலினுடைய மகன் இளவரசர் திரு உதயநிதி அவர்கள். அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க? துணை முதல்வராக்கினாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாராவது சீனியர் எல்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல நல்ல அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க, நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள் எல்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். நான் தோத்துட்டேன், புள்ளைய தூக்கி எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருங்க. போன தாட்டி சட்டசபையா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராதவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் சட்டசபை தலைவர். சரி ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியான சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது. வந்து சொல்றாரு நம்ம கிட்ட, நீங்க 35% ஓட்டு எடுத்துட்டீங்க, மக்கள் உங்களுக்கு எதிராக 65% இருக்கிறாங்க, இப்பயும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்க தேர்தல் அரசியல தோத்துருக்கீங்க. நம்ம இளவரசர் உதய அவர்களே, நீங்க இன்னும் 90% ஜெயிச்சுட்டாங்க, சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணா? உங்க சொந்த அப்பா குளத்தூர்ல தோத்துட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பாக்கு ஆறுதல் கொடுக்காம, அவர் பாவம் தோத்துட்டோமே, 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை, 234 தொகுதியிலும் போய் வெற்றி பெறுவோம்னு போயிட்டு வந்தேனே, கடைசியில குளத்தூர்ல தோத்துட்டேன்னு உங்க அப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல போய் ஆறுதல் சொல்லாம சட்டசபையில் அப்படி நிமிர்ந்து நின்று பேசுறாராம், நமக்கு அட்வைஸ் பண்றாராம். 65% உங்களுக்கு ஓட்டே போடல. ஐயா, 2006 உங்க தாத்தா கலைஞர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள், உங்களுக்கு அவர் தானே எடுத்துக்காட்டு, முன்னுதாரணம். 26% வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாரே, அவரை நீங்க கேள்வி கேட்க முடியுமா? திரு உதயநிதி அவர்களே, எங்க தாத்தா 26% தான் வாங்கினாரு சொல்லுங்க. 74% தான் எதிர்த்து நின்னாங்க மக்களு, அதனால அவர் தலைவரே கிடையாது. பேசுங்க. எங்க கலைஞர், எங்க தாத்தா வந்து எங்க முதலமைச்சர் வந்து தவறு பேசுங்க.